ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட விஜய் டிவியில் போயிட்டுருக்க மகாநதி சீரியல் எனக்கு புரியவே இல்லை, சத்தியமாக புரியலைங்க. ஏங்க இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்கீங்க? என்ன என்ன சொன்னாலும் நம்புவீங்களா? ஒரு ஒரு சில சேனல்ஸ் வந்து தாத்தா ஆல்ரெடி கமெண்ட்டில் வந்து ஒரு சில கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டாரு, இன்டைரக்டாக எண்டு அப்படின்னு சொல்லி. அதையும் நம்ப மாட்டீங்க. நாங்கள் டீம்கிட்ட கேட்டும் சொல்லிட்டோம், அதையும் நம்ப மாட்டீங்க. இன்னமும் தாத்தாவோட கமெண்ட்ஸை வந்து நம்பாமல் இன்னும் எண்டு இல்லை, நான் தான் ஃபேக்காக சொல்கிறேன், ஃபேக் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படி இப்படின்னு நான் சேனலுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. கொஞ்சமாவது ஏதாவது இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. சம்மந்தம் இல்லாமல் கமெண்ட் வந்து போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணுற பேர் வழின்னு மொத்தமாக நான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லையா? இப்போ முடிக்கக்கூடாது அப்படின்றதுக்கு எஃபெக்ட் போட்டு ஒரு சில வீடியோஸ் போட்டுட்ருக்கேன் இல்லையா? அதில் வந்து வேணும்னே கெடுத்து என்னை வீடியோ போட விடாமல் பண்ணணும். அதுதானே உங்களோட முழுக்க எய்மாக இருக்குது. அதுக்கு தானே இந்த மாதிரி ப்ளே பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு புரியல. தாத்தா இன்றைக்கி காலையில் கூட ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க, இதுதான் லாஸ்ட்டு ஸ்கெடியூலாக ஷூட்டா எம்மனோடது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாத்தாவுமே பதில் சொல்லிட்டார் இன்டைரக்டாக, சான்சஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி. இன்னும் என்ன உங்களுக்கு அஃபிஷியலான இன்ஃபர்மேஷன் இதுக்கு மேலேயும் ஒரு சிலர் வந்து முட்டு கொடுப்பாங்க. என்னென்னா சான்சஸ் ஆர் தேர்னு மட்டும்தானே சொல்லியிருக்காரு, எண்டுன்னு அவர் சொல்லலையே அப்படின்னு சொல்லி அதையும் நம்பிக்கிட்டு ஒரு சில கூட்டம் இருக்க தான் செய்யும். இவங்களுக்கு இப்போ தெரியாது, இந்த மந்த்து எண்டாச்சு இல்லை நெக்ஸ்ட் மந்த்து எண்டாச்சு அப்படின்னா அப்போது ஐயோ இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இது தெரிஞ்சிருந்தால் நாங்கள் டீம்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருப்போம், சேனல்கிட்ட ரெக்வஸ்ட் வச்சுருப்போம், பண்ணாமையே விட்டுட்டோம் அப்படின்னுவீங்க. அது முன்கூட்டியே சொல்லி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இல்லையா, எங்களை வந்து குறை சொல்ல வந்துடுவீங்க. சேனல் அஃபிஷியலாக சொல்லட்டும்னு சொல்கிறீங்களே, எப்போங்க சொல்லுவாங்க? அவங்க முடிக்கிறதுக்கு ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி, ஒன் வீக் முன்னாடி லாஸ்ட்டு ப்ரமோவாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த டைம் நீங்கள் என்ன ரெக்வஸ்ட் வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? டீம் கிட்ட சீரியல் கண்டினியூ பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் வைப்பீங்களா? இல்லை சீசன் 2 கொண்டு வாங்கன்னு ரெக்வஸ்ட் வைப்பீங்களா? இல்லை இது எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு வந்து இந்த பேர் வந்து அகைன் சீரியல் வேணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வைப்பீங்களா? எண்டுன்னு ஒரு விஷயம் வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே ஹீரோயின்ஸ் எல்லாம் ஆடிஷன் போக ஆரம்பிச்சிருவாங்க புது சீரியலுக்கு. கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? நான் இன்னும் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்ட்டு கமெண்ட் போட்டுட்டு இந்த மாதிரி கமெண்ட் போடுறவங்கள நெக்ஸ்ட்டு என்னோடய வீடியோவில் பார்த்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ப்ளாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். உங்களால் பார்க்க முடிஞ்சால் பாருங்கள், இல்லையா என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. யாரும் உங்களை பார்க்க சொல்லலை. எங்களுக்கு பிடிச்ச பேர், எங்களோட ஃபேவரட் பேர் போகக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். ஒரு சிலர் எண்டுன்னு சொல்லிவிட்டு கூட நெக்ஸ்ட்டு இந்த பேர் வேணும் அப்படின்னும் சொல்லலை, நெக்ஸ்ட்டு இந்த சேனலுக்கு ஒரு ரெக்வஸ்ட்டும் கூட வைக்கல. கண்டினியூஸாக நான் போட்டுட்ருக்கேன் இல்லையா, அதனால் என்னை ஃபேக் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ சொல்லிட்டு போங்க, நான் போடுற வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். உங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கோங்க.